எங்க பார்த்தாலுமே 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்க்கு இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது படிச்சுக்கோங்க. இந்த நாள்ல இத பண்ணுங்க. இன்னும் 40 டேஸ் தான் இருக்கு. 1 டே தான் இருக்கு. 2 டேஸ் பிளான், 3 டேஸ் பிளான்னு சொல்லிட்டு எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் பசங்களோட பப்ளிக் எக்ஸாம்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷின்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டடி பிளான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பார்த்தா மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்கலாம் எங்களுக்கும் ஆனுவல் எக்ஸாம் இருக்கு. பட் ஆனா எங்களுக்கு யாருமே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ யாருமே எங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த டைம்ல நாங்களும் தானே படிக்கணும். எங்க ஆனுவல் எக்ஸாம்க்கோ நாங்க எப்படி படிக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ பசங்களா, ஆல்ரெடி உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஸ்டடி பிளான் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ நிறைய பசங்க கிட்ட கேட்டப்ப உங்களோட ஆனுவல் எக்ஸாம் வந்து ஏப்ரல் 10ன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. பட் நிறைய ஸ்கூல்ஸில் இது வந்து வேரி ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். நிறைய மேரத்தான் செஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஆனுவல் எக்ஸாம் எப்போன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அது இருக்கட்டும். பட் அதுக்கு முன்னாடி ஆனுவல் எக்ஸாம் வருதோ இல்லையோ நம்ம எப்படியுமே நம்மளோட ப்ரிப்பரேஷனை ரெடியாக வச்சுருக்கணும் இல்லையா? ஏன்னா எப்போ வேணாலும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலாம். நம்ம ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருக்கணும். ஸோ அதனால சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன 8th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு அப்படின்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பசங்களா, ஆனுவல் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஓகே, இதெல்லாம் நீங்கள் பிட்டாக படிச்சுட்டு இருந்தீங்க. பட் இதுதான் உன்னோட மெயின் பிக்சர். எல்லா சாப்டர்ஸில் இருக்கிற கொஷின்ஸையும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் பசங்களா டக்குன்னு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இந்த பிடிஎஃப் உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ சயின்ஸில் மொத்தமாக இருக்கிற எல்லா சாப்டர்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வித் பேஜ் நம்பர். ஸோ பசங்களா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும். ரோமன் நம்பரோட நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் படித்தாவே போதும், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டாவே போதும். நீ வேறு எதையுமே ரெஃபர் பண்ண தேவையில்லை. நீ வந்து உன்னோட 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமில் தூள் கிளப்பிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கொஷின்ஸை மட்டும் ப்ராப்பராக படிங்க. கீவேர்ட்ஸ்லாம் வச்சு படிங்க. டயக்ராம்ஸ்லாம் நியூமரிக்கல்ஸ்லாம் போட்டு ப்ராப்பராக படிக்கணும். இப்போ இந்த டைமில் நான் கான்செப்ட் படிக்க போகிறேன், நான் வந்து புக்கு ஃபுல்லாக லைன் பை லைன் படிக்க போகிறேன் அப்படின்லாம் எடுத்து வச்சா டைம் இல்லை உனக்கு. ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் த கொஷின்ஸ். ஸோ எந்தெந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் உன்னோட சாப்டர் மெஷர்மெண்ட் சாப்டரில் உனக்கு ஒவ்வொரு ரோமன் நம்பர் கடியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் கொஷின் நம்பரும் உனக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் யூனிட் 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யூனிட் 3 லைட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 4 ஹீட் சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 5 எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தினா நீ வந்து நியூமரிக்கல்ஸ் நிறைய வராது, எல்லாமே தியரி பேஸ்ட் கொஷின்ஸ் தான். ஸோ நல்லாவே வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 6 சவுண்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் யூனிட் 7 மேக்னட்டிசம். ஸோ பசங்களா, கான்செப்ட்ஸ் புரியலனா கூட நான் ஆல்ரெடி 1 ஷார்ட் வீடியோஸ்லாம் முடிச்சாச்சு, அந்த வீடியோஸை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 8 யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் தான், சரியா? அண்ட் யூனிட் 9 நம்ம கெமிஸ்ட்ரி பார்ட்க்கு வரப்ப மேட்டர் அரவுண்ட் அஸ் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் யூனிட் 10 இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு யூனிட் 11 ஏர். ஓகே, இதில் இருக்கிற உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், சரியா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட யூனிட் 13 வாட்டர் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட யூனிட் 14 ஆசிட்ஸ் அண்ட் பேஸ். ஓகே, இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மேம், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? இதெல்லாம் ஆனுவல் எக்ஸாமில் லாஸ்ட் இயர்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, ஆஃப் இயர்லி குவார்டர்லிலாம் இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வச்சு தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் சூப்பராக படிங்க, உனக்கு அழகாக மார்க் வந்துடும். இதை தவிர்த்து வேற எதையும் நீ வந்து படிக்க தேவையில்லை, நான் கேரண்டி, ஐ வில் கேரண்டி, சரியா? ஸோ யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 16 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 17 பிளான்ட் கிங்டம் இந்த சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின். நீ இப்போ போய் நான் வந்து டீட்டெயிலாக படிக்க போறேன்லாம் படிக்க தேவையே இல்லை. கொஷின் நம்பரை பாருங்க, ஆல்ரெடி இதுக்கு உனக்கு ஆன்சர்ஸும் நாங்கள் வந்து புக் பேக் கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி உங்ககிட்டயே ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா நீ அதை வச்சு படி, வேறு எதையும் படிக்க தேவையில்லை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 19 மூமெண்ட் இன் அனிமல்ஸ் இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட்
20 reaching the age of adolescence அதுல இருக்கிற important question. Unit 1 crop production and management இதுல இருக்கிற important question. Unit 22 conservation of plants and animals. ஓகே, ஸோ பசங்களா இது எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சு படிங்க சரியா, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி வந்து நான் தேர்ட் மிட் டர்ம் மேரத்தான் எடுத்துட்டேன், ஆனுவல் எக்ஸாம் மேரத்தான் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நீங்க எப்போ எக்ஸாம்னு சொல்லுங்க, சீக்கிரமா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடலாம். அண்ட் கடைசியா யூனிட் 23 லிபர் ஆஃபீஸ் கேல்க் சரியா. ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே மேம் நீங்கள் வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கே உன்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா. உன்னோட ஆனுவல் எக்ஸாம் எப்போ அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்களா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் பசங்களா. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம வந்து பில்டிங்கோட பேஸை வந்து சூப்பராக வந்து நம்ம பில்ட் பண்ணணும் சரியா. ஸோ பேஸை நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.